ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 13/10/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள், தக்ஷிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, அஷ்டமி, மேல்நோக்கு நாள், சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கன்னியா லக்னம், இருப்பு 48 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:02 கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:18 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:39 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:32 மணி வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று காலை 7:16 மணி வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 6:18 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:39 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:39 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இந்த அனுஷம் கேட்டை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி திங்கட்கிழமை, கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் உண்டாகும். அதே மாதிரி இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரா 2 பேரையும் ஒரு சேர சேவிக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாரி நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக. அதேமாரி இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலே காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக மிளகு தீபம் போட்டு வாங்கோ. காலபைரவருக்கு மிளகு தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். என்ன, அதுவும் 21 மிளகு. இப்போல்லாம் கோவில்லே கட்டி கொடுத்துட்றா. அந்த எண்ணிக்கை வச்சு கோவில்லே கட்டி கொடுத்துட்றாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அற்புதமான ஒரு நாள். ஏன்னா இந்த காலபைரவர் அப்படியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப குரு. அதனால் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்படின்னா அவரோட கருணை கடாட்சம் நமக்கு கிடைக்கும். சனீஸ்வர பகவானோட கருணை கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதனால் காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. இது இந்த தேய்பிறை அஷ்டமியில் பண்ணுறதுனால நம்மளோட கஷ்டங்கள்லாம் அப்படியே தேய்ந்து போய் சுபமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் சந்திரன், குரு. சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தைரியம் ஊற்றெடுக்கும் நாள், அற்புதமான நாள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான நாள். தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? குரு சந்திர யோகம் அற்புதமாக இருக்குது. உங்கள் ஜென்மராசியில் குரு பகவான் அற்புதமாக இருக்கார். அதே சமயம் சந்திர பகவானும் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்குன்னாலும் கொஞ்சம் வீணலைச்சலை சந்திக்க நேரிடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதற்கு சில முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்துவது உச்சிதம். தொழில் வியாபாரத்தை கவனிக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் வீணலைச்சல் உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. எனது அன்பான கடக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? செலவுகள் அதிகரிக்கக்கூடிய திருநாள். ஏன் அப்படின்னா ஐஎன்எஸ்ஐஎன்ன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் இல்லத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து பறந்து செல்வதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் அருமையான திட்டங்களை தீட்டி முன்னேற்றம் செய்வதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. எனது அன்பான சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள். மனசில் கவலைகளே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதால உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பதோடு அவர்கள் எடுக்கும் காரியங்களும் சிறந்து விளங்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்களின் மூலம் வருமானங்கள் அதிகரிக்கலாம். சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. எனது அன்பான
கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவும், வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் என்றாலும் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபாடா சந்திராசிரமெல்லாம் போயிடுத்து, சந்தோஷம் வந்தாச்சு. இன்றைக்கி அற்புதமான நாள். ஏன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்வதால் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழியில் நன்மைகள் கூடி வரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து சில உயர்வுகளை பெறலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தப்படுத்தும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆதி பராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமாக இருக்குது. சந்திராஷ்டமாக இருக்குனாலே கொஞ்சம் மனசில் அப்படி ஒரு அரசல் பரசலாக ஒரு மாதிரி இருக்கும். உடம்புல ஒரு அசதி சோர்வு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா கவனமின்மை உண்டாகி சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதேமாரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியோ ஜிம்கான நாள் தான். ஏன் அப்படின்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். இதில் என்ன விசேஷம்னா 2 பேரும் நேரம் உங்களை பார்க்குறார். உங்கள் ராசியை தான் 2 பேரும் சந்தோஷம். சரி, இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நண்பர்கள் கூட்டாளிகள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. அதே சமயம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதேமாரி விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஒரு தைரியம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் எதையோ இழந்தது போன்ற ஒரு கற்பனை உலகில் சஞ்சரிப்பீர்கள். பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்துலேயும் நிதானமாக செயல்படுறது நல்லது. இன்றைக்கி சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனம் செலுத்துவது உச்சிதம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நளினமாக பேச வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான
கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் லைட்டாக மனசில் குழப்பம் இருந்தாலும் ஒரு தெளிவாக செயல்படுவீங்க இன்றைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோட இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அற்புதமான ஒரு நாள். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களை அப்படியே ஒரு 9ஆம் பறவை பார்க்குறாரு. அதனால் சமாளிப்பீங்க. மனசில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கோவில்களில் கலந்து கொண்டு திருப்பணிகளில் ஈடுபடுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நன்மைகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான மீன ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி செலவுகள் அதிகரித்தாலும் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உங்களது கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக கை கொடுக்கும். இன்னைக்கு மீன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.